சமூக வலைதளங்கள்ல உங்களை பற்றின விமர்சனங்கள் பாமகவே ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன தெரியும்? தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பிலிருந்து உங்களை பற்றின விமர்சனங்கள் நிறைய இருக்கிறாங்க. இது நிறைய பேர் நீங்க தவறு செஞ்சா நிறைய பேர் கட்சியோட நீக்கிருக்கீங்க. இவங்க மேல என்ன நடவடிக்கை? சமூக வலைதளங்களை என்னை பற்றி சொல்லிட்டு போட்டோம். என்ன சொல்றது என்ன இருக்கு? என்னை பற்றி சொல்வதற்கு எதுவும் இல்லை. அதிலிருந்து சொல்லுபவர்களுடைய தரம், அவர்கள் சார்ந்திருக்கின்ற அமைப்பு, இதை பற்றி மக்கள் படித்தவர்கள் தெரிந்து கொள்வார்கள். இந்த மாதிரி அசிங்கமான கேவலமான காரி துப்புகின்ற மாதிரியான ஒரு செயல்களை எங்க போய் யாரை துப்புறது? நாம அந்த வார்த்தையை தான் சொல்ல முடியும். அதனால இதெல்லாம் அவர்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். என்னை மட்டுமில்லை, இருக்கிற கௌரவ தலைவர் அவர்களை மிக கேவலமான முறையில் ஒரு கும்பல் திட்டமிட்டு அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பணமும் பரிமாறப்பட்டதாக சொல்லுகிறார்கள். அப்படி செய்கின்ற அவதூறாக எழுதுகிற, வலைதளத்தில் எழுதுகிற அவர்களுக்கு பணம் கொடுத்து இப்படி அவரை திட்டுங்கள், எழுதுங்கள் என்று சொல்லப்படுவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எனக்கும் அது செய்திகள் வருகிறது. ஆனாலும் தூற்றுவோர் தூற்றட்டும், குழிவாரி போடுவோர் போடட்டும், தொடர்ந்து செல்வேன். ஏற்றதொரு கருத்தை என் உள்ளம் ஏற்றால் எடுத்துரைப்பேன், எதற்கும் அங்கேன் துஞ்சேன் அப்படின்னு வரும். அந்த மாதிரி தான் இப்படி நினைச்ச வேண்டியதுதான். என்ன பண்ண அவர்களுடைய இப்படி செய்கின்றவர்களுடைய தராதரம், அவர்களை இயக்குகின்ற, பின்னால் இருந்து இயக்குகின்ற, காசு கொடுத்து இயக்குகின்ற அவர்களை பற்றி தான் நாம் சிந்திக்க வேண்டும். எப்படிப்பட்ட கொடுமையான செயல்களை அவர்கள் ஊக்குவிக்கிறார்கள், அதற்காக பணம் கொடுக்கிறார்கள், அதற்கான ஒரு கும்பலை தயார் செய்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது ஒரே வார்த்தை என்னன்னா, நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? இதுவா வளர்ச்சி? இதுவா முன்னேற்றம்? இது சீரழிவை கொடுக்கக்கூடிய ஒரு பாதை, அழிவை கொடுக்கக்கூடிய ஒரு பாதை. இந்த பாதையை ஒரு கும்பலுக்கு சொல்லிக் கொடுத்து காசு கொடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அது யார் என்ன எப்படி செய்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியும். ஆனாலும் நாங்கள் நம்ம கௌரவ தலைவரும் நானும் பிறரும் அதற்காக நாங்கள் எங்களுடைய பயணத்தை நிறுத்தப் போவதில்லை. அதன் மூலமாக எங்களுடைய பயணம் இன்னும் வேகப்படும். அதனாலே, ஏனென்றால் மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகள், காரியங்கள், போராட்டங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கு.